சார் இப்படி பண்றீங்க? கதவையாவது நல்லா திறந்து வைக்கலாம்ல. இதுக்குள்ள வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல. எல்லாரும் நிம்மதியா போங்க. இருக்கிற டைமண்ட் எல்லாம் அமைதியா பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான டைமண்ட்ஸ். அது திருட்டு போயிடக்கூடாதுன்னு தான் இந்த அளவுக்கு டைட் செக்யூரிட்டி போட்டிருக்கோம். சார் எல்லாரையும் அப்படி முறைச்சு பார்க்காதீங்க சார். பப்ளிக் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. எனக்கும் அதுதான் வேணும் கான்ஸ்டபிள். பப்ளிக் எல்லாரும் பயப்படணும். ஏன்னா இந்த எக்ஸிபிஷன்ல ஒரு திருட்டும் நடக்க கூடாது. புரியுதா? எவ்வளோ அழகா இருக்குல்ல சார் இந்த வைரம். நான் வரேன் சார். வாவ், இந்த மாதிரி டைமண்ட்ஸை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு டைமண்டோட மதிப்பும் கோடி கணக்குல இருக்கும் தெரியுமா? இது பிரைஸ்லெஸ். நான் எப்படி வருவேன், எதுல வருவேன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா வந்த வேலையை முடிப்பேன். போடா என் செல்ல குட்டி, போ போய் சொன்னதை செஞ்சுட்டு வா. ஓகே ஓகே, நேரம் முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் கிளம்புங்க. இன்னைக்கான நேரம் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு வரலாம். இப்ப கிளம்புங்க. பாய். இங்க பாத்தியா சிவா, இந்த லேசர் பீம் இருக்கிறதால உள்ள போந்து யாராலையும் அந்த டைமண்டை திருட முடியாது. பாத்தியா கான்ஸ்டபிள், இதத்தான் டைட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஈ காக்கா கூட இது உள்ள நுழைய முடியாது. லட்டு சிங் சார், உள்ள என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க. யோ கான்ஸ்டபிள், என்னையா பண்ற? வேகமா போய் அந்த கதவை தர. துறையா சார் 3 வைரங்கள்ல ஒரே ஒரு வைரம் மட்டும் திருட்டு போயிடுச்சு. என்னது? வைரம் திருடு போயிடுச்சா? Yes, sir. எப்படி ஆகியதெல்லாம் நடந்தது? Don't know, sir. யாராவது போய் அந்த திருடனை புடிங்க. லட்டு சிங் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாம இப்பதான் வெளியே போனோம். இந்த சின்ன கேப்ல வைரம் திருட்டு போயிடுச்சா? அப்படின்னா திருடன் இப்பதான் வெளியில போயிருக்கணும். அவ்வளோ சீக்கிரம் அந்த திருடனால இங்க இருந்து தப்பிச்சு போயிட முடியாது. நான் வெளியே போய் தேடி பாக்குறேன். நீங்க எல்லாரும் உள்ள இருந்து தேடி பாருங்க. நான் எப்படி வருவேன், எதுல வருவேன் யாருக்கும் தெரியாது. ஆனா நான் வருவேன், வந்த வேலையை முடிப்பேன். இங்க அந்த அளவுக்கு டிராபிக்கா இல்ல.
மத்த வண்டியும் நார்மல் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த பைக்கர் மட்டும்தான் வேகமா போயிட்டு இருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி பார்ப்போம். இந்த பையன் எப்படி சைக்கிள்ல பறந்து வரான்னு தெரியலையே. அநேகமா இந்த பையன் என்னதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். தம்பி, நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? நான் ஒரு திருடனை தான் தேடிட்டு வந்தேன். நீங்க கொஞ்சம் ஸ்பீடா போறத பார்த்தேன். உங்க மேல டவுட் வந்துச்சு. அதனால தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நீங்களும் நின்னுட்டீங்களா? அதான் என் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். என்ன பார்த்தா திருட மாதிரி தெரியுதா உனக்கு? ஒழுங்கா போயிடு. ஏதோ சின்ன பையனாச்சுன்னு பாக்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. திருடின டைமண்டை திருப்பி கொடுங்க அங்கிள், இல்லனா நானே வந்து எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அப்படியா? என்கிட்ட இருந்து வைரத்தை யாராலையும் எடுத்துட்டு போக முடியாது. முதல்ல முடிஞ்ச என்ன தடுத்து பாரு பார்க்கலாம். எவ்வளோ நேரமா இந்த ரெக்கார்டிங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். யார் மேலே இதுவரையும் சந்தேகம் வரலையே. இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே. ஒருவேளை இந்த கேமரா ரிப்பேரா இருக்குமோ? என்ன சொல்ற சிவானி? ஒரு நிமிஷம் லட்டு சிங் சார், ரெக்கார்டிங் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்களேன். இப்போ எக்ஸிபிஷனோட க்ளோசிங் டைம் வந்துடுச்சு. கரெக்டா இந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய பேர்டு ஹால்குள்ள வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அலாம் சத்தம் கேட்டு நம்ம எல்லாரும் வேகமா உள்ள வந்தோம்ல, அதே டைம்ல நான் இதே பறவை ஹால்ல இருந்து வேகமா வெளியில போறதையும் பார்த்தேன். எனக்கு என்னமோ இந்த திருட்டுக்கும் இந்த பறவைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. என்னோட ஏரியாவுல பறவை வந்து திருடுதா? இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற எல்லா பறவையும் நான் அரெஸ்ட் பண்றேன். ஒரு டைமண்ட் வந்துருச்சு. இன்னும் 2 தான் பாக்கி இருக்கு. அதுவும் சீக்கிரத்துல வந்துரும். அப்புறம் உலகத்திலே நான் தான் பெரிய பணக்காரனா இருப்பேன். எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, உள்ள வேற யாரும் போன மாதிரி நான் பார்க்கல. ஒரு பறவை திருடவும் செய்யாது. உள்ள வந்து வெளியில போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுவும் மெயின் டோர் தான். திருடன் எப்படி உள்ள வந்தான், அப்புறம் எப்படி வெளியில போனா? ஒருவேளை அந்த பேர்டு நார்மல் பேர்டா இல்லாம கூட இருக்கலாம் இல்லையா? அட, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எங்க கிராமத்துல நிறைய பேர் பறவைகளை பழக்கி வச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த மாதிரி பறவைய பழக்கி டைமண்டை திருட வச்சிருக்கலாம். என் கூட ஒருத்தர் சண்டை போட்டாருன்னு அவங்க கிட்ட சொன்னல. ஒருவேளை அவரும் இந்த பறவையும் ஒரே டீமா இருந்து சேர்ந்து இந்த வைரத்தை திருடி இருந்தாங்கன்னா? எஸ். தேங்க்யூ ஆதி. நீ தெரிஞ்சோ தெரியாமலேயே ஒரு க்ளூ எனக்கு கொடுத்துட்ட. நிச்சயமா இந்த பேர்டை யாரோ ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அவர் வந்து டைமண்டை திருடாம இந்த பேர்டை அனுப்பி திருடி இருக்காங்க. இப்ப நம்மளோட அடுத்த மூவ், எக்ஸிபிஷன்ல இருக்கிற மத்த 2 டைமண்டையும் நாம பாதுகாத்தாகணும். யாருக்கு தெரியும், திருட அந்த 2 டைமண்டையும் கூட திருட முயற்சி பண்ணலாம். அங்க பாருங்க, மறுபடியும் அதே பேர்ட் வேகமா பறந்து உள்ள போகுது. ஆனா அவர் எங்க? நிச்சயமா இங்க எங்கேயாவது தான் மறைஞ்சிருக்கணும். சிவா, உள்ள யாருமே இல்லப்பா. உள்ள செக் பண்ணிட்டு டோரை லாக் பண்ண. இத நீ கவனிக்கிறியா இல்லையா? அந்த பறவை மறுபடியும் உள்ள போயிடுச்சு. நீங்க அங்கேயே நில்லுங்க. நிச்சயமா இப்ப அலாம் அடிக்கும். இல்ல, மறுபடியும் முதல்ல இருந்தா. இன்னைக்கு அந்த திருடன் என் கையில இருந்து தப்பிக்க மாட்டான். கான்ஸ்டபிள், கதவை தர சீக்கிரம். அதோ பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி அந்த பறவை திறந்ததுமே வெளியில வருது. திருடினது அதுதான். நான் அந்த பேர்டை ஃபாலோ பண்றேன்.
நீங்க லட்டு சிங் சாரை கூட்டிட்டு வாங்க. இந்த பையன் மறுபடியும் வர ஆரம்பிச்சுட்டான். விளையாட வேண்டிய வயசுல விளையாடாம ஏன் மத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கான் இவன். இப்ப நான் என் பேர்டை ரொம்ப தூரமா பறக்க வச்சாகணும். தேவா, இந்த பேர்ட் நேரா என்ன ஜங்கிள் சைடுக்கு தான் கூட்டிட்டு போகுது. சிவா, நீ எதுக்கும் பயப்படாத. சார் இதோ நான் உன் பின்னாலேயே தான் வந்துகிட்டு இருக்கேன். ஏ கான்ஸ்டபிள், பைக் ஓட்டும் போது கொஞ்சம் பின்னாலேயும் பாரியா. கூட வந்தவனையும் கூட்டிட்டு போயா. இந்த பையனை விட்டா என் பிளான் எல்லாமே கேட்டு போயிடும். நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். சாரி லட்டு சிங் சார், என்னால அந்த பேர்டை ரீச் பண்ண முடியல. சாரியா? அந்த சாரியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது சிவா? அடுத்த டைமண்ட் திருடு போயிடுச்சே. என் வேலை போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சிவா. லட்டு சிங் சார், டோன்ட் வரி. உங்க வேலைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. எப்ப அவர் அந்த பேர்டை வேகமா கீழே இறக்குனாரோ, நான் அப்பவே என்னோட ரோபோட்டிக் பீய அந்த பேர்ட் மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப என் ரோபோட்டிக் பீ அந்த பேர்ட் மேல இருக்கிறதால நம்மால அந்த பேர்டை ட்ராக் பண்ண முடியும். தேங்க்யூ சிவா. வா, நாம எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணி போகலாம். வந்துருச்சு என்னோட அடுத்த டைமண்ட். இப்போ மிச்சம் இருக்கிறது 3வது டைமண்ட் மட்டும்தான். இந்த எல்லா டைமண்டையும் வித்தேன்னா உலகத்திலேயே நான் தான் மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பேன். இந்த பையனை என்ன பண்றதுன்னே தெரியலையே. கம்ம போட்டு ஒட்டின மாதிரி ஏன் என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான்? அட, என்ன இந்த பறவை பறக்கும் போதே முட்டையெல்லாம் போடுது? ஐயோ, இந்த முட்டைய பார்க்க பாம் மாதிரியா இருக்க. இத வச்சுக்க. இந்தா, நீயே வச்சுக்க. வச்சுக்கோங்க சார். எனக்கு வேணாம் சார். எங்களை பெற்றுக்கோங்க. வேணாம் சார். எப்படி சார் இருக்கு அந்த முட்டை? ஓ நோ, இது உண்மையான பேர்ட் இல்ல. இது ஒரு ரோபோட்டிக் பேர்ட் தான். ரிமோட்ல கண்ட்ரோல் ஆகுது. கைஸ், பாம்புல இருந்து தப்பிச்சுக்கோங்க.
ஓடு கண்ணா ஓடு, உயிருக்கு பயந்து ஓடு. என்ன துரத்திட்டு வந்தல்ல, இப்ப நான் உன்னை துரத்துறேன். என் பறவைகள் உன்னை துரத்துது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் ஓடு கண்ணா ஓடு, பயந்து ஓடு. என்னது? என் பேர்ட்ஸுக்கெல்லாம் என்ன ஆச்சு? என் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வண்டில இருந்து கீழே இறங்கடா சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்னாச்சு அங்கிள்? உங்க பேர்ட் டெக்னிக்ல பறந்து போச்சு போல இருக்கு. யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சீங்கல்ல, கண்ணில் படாம மறைஞ்சிருந்தீங்க. இப்ப நீங்க எங்க போவீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லவா? ஜெயில். எவ்வளப்பா என்ன அடிப்ப? உனக்கு வெக்கமா இல்லையா? வயசுல பெரியவங்களை போட்டு இப்படி அடிக்கிறியப்பா. அடடடடடடடடா. எல்லா ஆளுகையும் இங்கே அழுது முடிச்சிட்டீங்கன்னா ஜெயிலுக்குள்ள வந்து எப்படி அழ போறீங்க நீங்க? இனி நீங்க வாழ்க்கை முழுக்க ஜெயில தான் அழணும். அதை மறந்துடாதீங்க. வாங்க, நல்ல பையனா அழாம கைய புடிச்சுக்கிட்டே ஜெயிலுக்கு வந்துடணும். ஓகே? இங்க இருக்கு திருட்டு போன வைரம். ஏஹே. தேங்க்யூ ரேவா. சிவா, தேங்க்யூ வெரி மச். வெரி மச். மச் மச் மச்.